ஒரு நாள் புத்தரிடம் மௌலிங்க பட்டர் என்பவர் வந்திருந்தார். அவர் மிகப்பெரிய தத்துவவாதி. அவர் மாபெரும் தத்துவ கேள்விகளை புத்தரிடம் கேட்டார். அவர் தன்னுடன் 500 சீடர்களையும் அழைத்து கொண்டு வந்திருந்தார். அவரிடம் புத்தர் சொன்னார், நான் கூறும் பதில் இதுதான். நீங்கள் என்னுடன் 2 ஆண்டுகள் எந்த கேள்வியும் கேட்காமல் மௌனமாக இருக்க வேண்டும். இந்த கேள்விகளை நீங்கள் பலரிடம் பலமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா என்றார். ஆமாம், உண்மைதான். மகாவீரரை நான் கேட்டேன். அவர் உடனே பதில் அளித்தார். சஞ்சய் விலேதி என்னும் அறிஞரை கேட்டேன். அவரும் உடனே பதிலளித்தார். அவர்கள் பதில் அளித்தார்கள். ஆனால் எனக்கு பதிலில் திருப்தி ஏற்படவில்லை. என்னுடைய கேள்விகள் அப்படியே அவர்கள் யாராலும் தொடப்படாமல் இருப்பதை நான் உணர்கிறேன். அவைகளின் விடைகளை அறிந்து கொள்ளவே என்னுடைய சீடர்களோடு நான் உங்களிடம் வந்தேன் என்றார். அப்படியா? சரி, இந்த கேள்விகளுக்கு நான் இப்போதே பதில் சொல்லிவிட முடியும். ஆனால் அவைகள் அவர்கள் சொன்ன பதிலைப் போலவே உமக்கு திருப்தியை தராது. எனவே எனது அருகில் 2 ஆண்டுகள் அமைதியாக இரும் என்றார். அந்த 2 ஆண்டுகளில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்கும். பல மனிதர்கள் ஞானம் பெற்று மலர்வதை அவர் காண்பார். அதனால்தான் புத்தர் அப்படி சொன்னார். அதோடு 2 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் என்ன கேட்க வந்தோம் என்பதே மௌலிங்கப்பட்டருக்கு சுத்தமாக மறந்துவிட்டிருக்கும். மேலும் ஞானம் கைகூடிய பிறகு வெற்று கேள்விகள் பழுத்த இலைகளைப் போல விழுந்துவிடும். அங்கும் அப்படித்தான் நடந்தது. மௌலிங்கப்பட்டர் ஒப்புக்கொண்டு புத்தரோடு இருந்தார். மௌனமாக அங்கே நடப்பதை வேடிக்கை பார்த்தார். பலவிதமான மனிதர்கள் அவரிடம் வருவார்கள். சிலர் வெறும் கையாக வந்து வெறும் கையோடு திரும்புவார்கள். உண்மையான சாதகர்கள் வெறும் கைகளோடு வந்த போதிலும் வெறும் கையோடு திரும்புவதில்லை. அவர்கள் புத்தரோடு தங்குகிறார்கள். தாங்கள் நிறைவு பெறுகின்ற வரையில் தங்கி இருக்கிறார்கள். மந்தமானவர்கள் மிக நீண்ட காலம் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் படிப்படியாக முன்னேறுவார்கள். வேறு சிலர் அதிக நுண்ணறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்வார்கள். இவைகளை மௌலிங்கர் கவனித்து வந்தார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு சுத்தமாக தான் கேட்க வந்ததை மறந்து விட்டிருந்தார். ஆனால் புத்தர் நினைவுபடுத்தினார். மௌலிங்கா, 2 ஆண்டுகள் கடந்து விட்டன. உன் கேள்விகளை நீ கேட்கலாம். நான் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். மௌலிங்க பட்டர் புன்னகையோடு சொன்னார். பூஜ்யரே, என்னுடைய கேள்விகள் விழுந்துவிட்டன. கேட்க என்னிடம் எதுவும் இல்லை. நான் முற்றிலும் அமைதியாகிவிட்டேன். நீங்கள் நேரடியாக எனக்கு பதில் அளிக்கவில்லை. இருந்தாலும் என் கேள்விகளுக்கு நீங்கள் விடை கொடுத்து விட்டீர்கள். இதுதான் சும்மா இருப்பது என்பது. மனதை அமைதியாக வைத்துக்கொண்டால் எந்த கேள்வியும் இல்லை.